அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய ருஹ்துலைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்று நம்முடைய வாழ்நாளில் உண்மையான அறிவை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இந்த வகுப்பை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதை ஏன் வகுப்பு என்று சொல்லுகிறோம் என்றால், ஆசிரியர் இடத்துல மாணவர்கள் படிக்கிற அந்த அறைக்கு வகுப்பு என்று சொல்வார்கள்ல, அதே மாதிரி தான் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற குர்ஆன் மூலமாக பெற்ற அந்த அறிவை நாம் தினம் தினம் அதை சரியாக இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இதை வகுப்பு என்று சொல்லிக் கொள்கிறோம். அப்ப உண்மையான அறிவு என்பது என்னவென்பதை நாம் விளங்கிக் கொண்டால் பாக்கியெல்லாம் விளங்கிறோம். உண்மையான அறிவு என்பது எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை படைத்தவன் அதை சொல்லியிருக்க வேண்டும். நாம ஒரு அறிவை வைத்துக் கொண்டு இதுதான் சூப்பர் அறிவுன்னு நம்ம சொல்லிக்கூடாது. எந்த அறிவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானோ அதுதான் பரிபூரணமான அங்கீகாரம் பெற்ற அறிவு. அந்த அறிவை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், அதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உதாரணமாக பெரும்பாலும் நம்மளாம் சின்ன பிள்ளையிலிருந்து குர்ஆனை ஓரளவுக்கு ஓதுவதற்கு கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் எல்லோரும். ஆனால் நம்ம என்ன ஓதினோம் என்று தெரியாமல் இருப்பதுதான் இங்கே குறை. நமக்கு வேற ஒன்றும் இல்லை. என்ன ஓதினோமோ அது என்னவென்று தெரிந்து கொண்டால் நம்முடைய அறிவு பரிபூர்ணமாக ஆகிவிடும். ஓதியது என்ன என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கான எல்லா வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், தந்து கொண்டே இருப்பான் உலகம் அடைகின்ற வரை. நாம் அதில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம எதிர்பார்க்கிற வகுப்பாக இது இருக்கிறது. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சூரத்துல் காஃபுடைய கிட்டத்தட்ட 18 வசனங்களை பார்த்துருக்கிறோம். எவ்வளவோ அறிவுகளுக்குள்ள இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி. அப்ப இந்த முறை எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் குர்ஆனை திறக்கும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அது ஓதுவது எப்படி என்ற முறையை தெளிவாக கற்றுக்கொண்டு ஓத பழக வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد. இதே மாதிரி அவங்க குரல்ல ஒரு ஆள் காப்பி அடிக்கணும் இல்லை, அவங்க குரல் என்ன அல்லாஹ் கொடுக்குறானோ அதை வாசித்தாலே அதில் ஒரு உள்ளார்ந்த ஒரு கவர்ச்சி இருக்கிறது. எல்லா குரலுக்குமே இருக்குது. இவங்களை காப்பி அடிச்சு அவங்கள மாதிரி ஓதுறதும் கிடையாது. அவங்களுக்கு நல்லா வச்சிருப்பாங்க குரலை. ஆனால் அது வெளிப்படுகிற இடம் இருக்குல்ல, அதான் முக்கியம். அந்த ஹர்ஃப் என்று சொல்றாங்க, எழுத்து இருக்குல்ல, அது வெளிப்படுகிற இடத்தை நல்லா கவர் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் சின்ன பிள்ளை படிக்கும் பொழுது பானா பான்னு வச்சிருக்கணும், தானா தான் வச்சிருக்கணும், சானா சான் வச்சிருக்கணும். அதுக்கான பயிற்சிகள் இருக்காது. இப்போ நான் 2 ஆயத்து ஓதுனேன் இல்லையா, இது அப்படியே மூடி வச்சுட்டாக்க ஓதி என்ன புரியும் நினைக்கிறீங்க? 2 ஆயத்து நான் ஓதி இருக்கிறேன். இதை நான் ஓதிட்டேன். இப்போ சரி ஓதிட்டேன் அப்படின்ட்டு மூடி வச்சுட்டு போனால் என்ன விளங்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த எழுத்துக்கள் நன்மை வேண்டுமானால் பதிவாகுமே தவிர மற்றபடி ஒரு பிரயோஜனம் இருக்காது. என விளங்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னா என்பதை விளங்க வேண்டும். அப்பதான் அந்த அறிவு நமக்குள்ள வரும். பல சொன்னா பாருங்க, நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்டிப்பாக மவுத்து வர இருக்கிறது எல்லாருக்கும். அந்த மவுத்தை நினைத்து எல்லாரும் விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நல்லா பதிவு செய்யற ஆயத்தில் இதான் அர்த்தம் இருக்கு.
மவுத்து வரும், அந்த மயக்கம் இருக்குது, எல்லாருக்கும் அந்த அதாபு இருக்குது, வேதனை இருக்குது, அது இருக்குல்ல. அதை பார்த்து அவன் எதிர்பார்க்க தயாராக இருக்கிறானா? கிடையாது. எல்லாம் ஓடுறாங்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான் இந்த மௌத்தை நினைச்சு கொண்டு என்று நல்லா பதிவு செய்து விட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கு எல்லாமே. அடுத்த இதெல்லாம் சொல்றான், சூரியன் ஊதப்படுகிற ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. சூரியனதை சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த சூர் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் நம்ம உலக ரீதியாக பண்ண முடியாது. சில பேர் அதை சூர்னாக்கா அந்த ஊதுறது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அல்லாஹ் தான் ஆளும். அந்த சூர் என்பது எப்படி இருக்கும், அது எப்படி ஊதக்கூடியது தான் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். லாலிக்க எவமுல் வயீல், இதுதான் எச்சரிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த அடுத்த பேசுகிறார். இப்ப சூரியன் ஊதப்படுகிற அந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுகிறது. அது என்ன சூரியன் ஊதப்படுகிற நாளா என்ன என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கத்தை மாதிரி தான் எடுக்கணும். எப்பயுமே குர்ஆனுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கிறது தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த சூர்னா என்னன்னு சொன்னாக்கா ஒரு வழக்கை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு வழக்கு இதுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களா. அவர்களுடைய வாயில அந்த ஊதக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது. அந்த ஊதக்கூடிய கருவியை அவர் பெற்றுக்கொண்டு அப்படியே குடிந்து கொண்டே நிற்கிறார். அவர் அந்த வழக்கு எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறதோ அதை அவர் ஊதி விடுவார் அப்படின்னு சொல்ல விளக்கமா இருக்குதுன்னு சட்டம் சொல்ல போயிருக்காது அவங்களுக்கு. சரியா? அப்ப ஏற்கனவே ஒரு வழக்கை படைப்பதாக வைத்திருக்கிறான். அவர் வாயில் அந்த ஊதக்கூடிய பொருள் இருக்கிறது. அதை எப்போது ஊதுவார் என்று அவருக்கு தெரியாது. அல்லாஹ் கமாண்ட் பண்ணுவான், ஊது என்று சொன்னால் அவர் ஊதி விடுவார். உடனே லாஜிக்க எவமுல் வயீல், இதுதான் எச்சரிக்கப்பட்ட நாள் அல்லாஹ் சொல்லுவான். சரியா? இதுல இன்னும் டீப்பா நம்ம விளங்கணும்னாக்கா இன்னும் பல விஷயங்களை பேக்ல போய் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். சூர் ஊதப்படுகிற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. இது 5வது நிலைமை, ஒரு மனுஷனுடைய 5வது நிலைமை தான் இந்த கட்டத்தை அல்லாஹ் பதிவு செய்யணும். ஏற்கனவே சொன்னோம்ல, என்ன சொன்னோம்? ஆரம்பத்தில் அல்லாஹ் முன் நின்ற ஒரு விஷயம், அது குர்ஆன்ல வசனம் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக எல்லா மனிதர்களுமே ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆதமுடைய உதவிகளிலிருந்து சந்ததிகளை எடுத்து அங்கிருந்து எல்லாரையும் வெளிப்படுத்தி அங்கே அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களை படைத்து கண்காணிக்கிற அல்லாஹ் நான் இல்லையா என்று கேட்கும்போது காலு பலா, எல்லோரும் ஆம் என்று சொல்லிவிட்டு தான் உமாவும் வயிற்று வந்திருக்கும். முதல் ஸ்டேஜ் அது. எது? அல்லாஹ் முன்னாடி நம்ம ஏற்கனவே நின்று ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த ஒரு ஸ்டேஜ். அது ஞாபகம் இருக்கா? இப்ப ஞாபகம் இருக்காது. சரி, 2வது ஸ்டேஜ் இருக்குல்ல, உமா வயிற்றுக்குள்ள வளர்ந்தோம்ல, நம்ம 10 மாதம் உள்ள இருந்தோமா, அதாவது ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு? அது ஞாபகம் கிடையாது. 2வது ஸ்டேஜ் ஞாபகம் இல்லை. 3வது ஸ்டேஜ் என்னது? இந்த உலகத்துல வந்த பிறகு, உமா வயிற்றிலிருந்து வந்த பிறகு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல, சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்ததுலேருந்து வயசு, அவங்க வயசுக்கு அந்த மாதிரி வாழ்றோமா இல்லையா? இந்த வாழ்கிற நாடுகள்ல பாஸ்டன்ஸ் நமக்கு நடந்த விஷயங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க எல்லாரும். சில விஷயம் ஞாபகம் இருக்கும், சில விஷயம் அது ஞாபகம் இருக்காது. உமா வயசுல வந்த பிறகு உள்ள எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கு நம்மளுக்கு. சில விஷயம் ஞாபகம் இருக்கும், சில விஷயம் ஞாபகம் இருக்காது. அது அடுத்த ஸ்டேஜ் என்ன? 4வது ஸ்டேஜ் என்னது? மௌத்தாக போவோம் எல்லாருமே. அதில் மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. அப்போ மௌத்தாக போன பிறகு அங்கே மண்ணை போட்டு மூடுவாங்க. மூடின பிறகு விஷயங்கள் நமக்கு நடக்க போகிற விஷயம் அது இதுவே அல்லாஹ் சொன்னது தான் நம்ம நம்பணும். இப்போ தூதர் காட்டிய வழிமுறை நம்ம போகிறோம். அது 4வது ஸ்டேஜ். அந்த 5வது ஸ்டேஜ் என்ன? அந்த மௌத்தான பிறகு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அங்கே நடக்கிற வேதனைகளா அல்லது இன்பங்களோ ஒரு ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ் தான் இந்த சூழ் ஊதப்படுகிற ஸ்டேஜ். நல்லா புரிஞ்சுங்க, இப்படி பார்க்கணும் இந்த ஆயத்தை மட்டும். அப்போ சூழ் ஊதப்படுவது என்பது உலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் அழிக்கப்பட்டு அந்த சூர் ஊதப்படும் போது அந்த சூர் ஊதுகிற அந்த சவுண்டை கூட தாங்க முடியாத அளவிற்கு எல்லாமே அழிக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் எழுப்புவதற்கான சிக்னல் அப்படின்னு கொஞ்சம் இந்த சூழல் சிக்னல்லாம் புரியுதா? சங்கு ஊதுறாங்களா? இங்கே 9 மணிக்கு 10 மணிக்கு சங்கு ஊதுறாங்களா? என்ன அர்த்தம்? எல்லாம் ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலில் பெல் அடிக்கிறாங்க, சிக்னல் தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டுவதற்கான சிக்னல் தான் அந்த சூர் என்று சொல்வது. இந்த சூரை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. உடனே
ரசூலுல்லாஹ் அறிவிக்கும் போதே கண்ணீர் வருகிறது. இப்படி ரெடியாக சூறு விடுவதற்காக ஒரு வழக்கு இருக்கும்போது எனக்கு எப்படி சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும்னு கேட்கும்போது நாங்கள் என்ன செய்யணும் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் விழித்து கொண்டு டக்குன்னு பதில் எதிர்பார்க்காத ரசூலுல்லாஹ் இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சூறு ஊதப்படுகிற ஞாபகம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு துவா செய்ய வேண்டும். என்ன துவா அப்படின்னு சொன்னால் நியாமல் மௌலா நியாமல் வக்கீல் குர்ஆன் வசனம் இது. நியாமல் மௌலா நியாமல் வக்கீல் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற அதிகமாக சொல்லிக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த திக்ரிலேயே அதிகமாக சொல்ல வேண்டிய மனிதர்கள் சொல்ல வேண்டிய திக்ரு இந்த 5வது ஸ்டேஜ் அடைவதற்கு முன்பாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நியாமல் மௌலா நியாமல் வக்கீல். அவன்தான் என்னை பாதுகாப்பவன், பொறுப்பு சாட்டப்படுவதற்கு அவன்தான் தகுதியானவன், எல்லா நன்மையான பொறுப்புகளும் அவன்கிட்ட தான் சாட்டப்படுகிறது அர்த்தம் இருக்கு. இதை சொல்லிக்கிட்டே இருக்க சொன்னாங்களா சகாபாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வசனம் வந்தது. அப்போ சூரை எதிர்பார்த்து இருக்கிற நாம் அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏற்கனவே எப்படி இருக்குன்னு பல விஷயம் நம்மளுக்கு தெரியாது. இது புதுசு ஒன்றும் கிடையாது. நமக்கு உள்ள வைத்துக்கொள்ள எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. வெளியே வந்து வாழ்க்கை எப்படி வாழணும் தெரியாது. நமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பெரும்பாலும் மனுஷங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். வேற இல்லை என்ன மைனஸ் பையன மனுஷனுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம் வாழ்ற அந்த உலகத்தில் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயமும் உனக்கு தெரியாதுங்க. நான் நீ வந்து சில விஷயம் தான் உனக்கு தெரியும், சில விஷயம் தான் நீ பார்க்குற, சில விஷயம் உன்னால் கண்டுபிடிக்க கூட முடியாது. உன்னை பற்றி உனக்கு முதல் தெரியாது, உன் கண்ணை பற்றி உனக்கு தெரியாது, உன் இதயத்தை பற்றி தெரியாது, உன்னோட நாக்கு என்ன வேலை செய்யணும் உனக்கு தெரியாது, மொழி எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியாது, எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு உனக்கு தெரியாது, எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எதுவுமே தெரியாம சில விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ தான் பறைசாற்றி கொண்டு இருக்கிறாய். அதனால பல விஷயங்கள் உனக்கு தெரியாதுப்பா. நான் சொல்ற அறிவை முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ முற்படு, அதுதான் உனக்கு ஈஸியாக இருக்கும் என்று அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறார். அப்ப இந்த சூரை பற்றி தெளிவான வசனங்கள் குர்ஆன் நிறைய இருக்கு. இந்த சூரை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு. அது குறிப்பாக சொல்ற யாசின் ஒரு வசனம் வருது. வடுஃபி சூர் ஃபைதாஹும் மினல் அஜ்தாதி இலா ரப்பிஹிம் யன்சிலூன் காலு யா வைலனா மம் பாஸனா மின் மத்கபினா ஹாதா மா வாத ரஹ்மானு வஸதக்கல் முர்சலூன். இந்த வசனம் வந்து மிக முக்கியமான வசனம். 50 யாசின்ல வந்து 51வது வசனம், 51 52வது வசனம். இது அல்லாஹ் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்குறான் நம்மளுக்கு. சூர்னா என்ன தெரியுமாப்பா? சூருங்கிறது என்னன்னு சொன்னாக்கா நீங்க எல்லாம் மௌத்தான பிறகு அந்த கபர்ல போய் போடப்படுவீங்க. அதுக்கு பிறகு சில பேர்கள் நன்றாக தூங்குவீர்கள், சில பேர்கள் வேதனை அனுபவிக்கப்படுவீர்கள், வேதனை கொடுக்கப்படும். அப்படி யாரெல்லாம் தூங்கி கொண்டிருந்தார்களோ அவங்க கூட அப்படி சொல்றாங்க அந்த ஆயத்தில். வேதனை அனுபவித்துக் கொண்டவர்கள் சத்துட்டு வேற, அது டெய்லி வந்து காலையிலும் மாலையிலும் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நரகவாதிகள். ஆனால் நன்றாக தூங்குவர்கள் கூட இந்த சூர் சத்தத்தை கேட்டுவிட்டு அவங்களே சொல்லுவாங்களாம், யார் ரைத்தனா எங்களுக்கு கை சேதமே, இந்த இடத்துல இருந்து எங்களை யார் எழுப்பியது, நாங்கள் நல்லா தூங்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவது அவங்களுக்கு பதில் சொல்லப்படுமா? என்னது இதுதான்ப்பா உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் உனக்கு தந்த வாக்குறுதி தான். இந்த வாக்குறுதியை சொல்வதற்காகத்தான் உலகம் முழுவதும் தூதர்கள் அனுப்பி இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து பொதுவாக்காக இருந்த காரணத்தினால, அதை பற்றி நாலேஜ் உனக்கு தெரியாத காரணத்தினால இங்கே வந்து கை செய்தவை என்று வச்சுக்கொண்டு நீ நிற்கிறாய் தான் காரணம் யாசின் சொல்லலாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற இந்த 5வது ஸ்டேஜ் என்பது கண்டிப்பாக நடக்கப் போகிறது. மௌத்தாக போகிறது, நடக்கப் போகிறது. மௌத்தாகும் போது ஏற்படுகிற வேதனை நடக்கப் போகிறது. மண்ணுக்குள்ள வைக்கிற விஷயங்கள் நடக்கப் போகிறது. அங்கே கேள்வி கணக்கு எல்லாமே இது டீச்சர்ஸ் எல்லாம் நடக்கப் போகிறது. நடக்கப் போகிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி ஏற்கனவே உள்ள விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த உலகத்தில் வாழ சொல்லலாம். இதுதான் வாழ்க்கை முறை. இந்த அறிவு தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இன்று தேவைப்படுகிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படுகிற விஷயம் அறிவு என்னது? நான் எப்படி படைக்கப்பட்டேன், யாரால் படைக்கப்பட்டேன், நான் படைக்கப்படுவதற்கு முன்பாக எங்கே இருந்தேன், எனக்கு என்ன விஷயம்தான், எனக்கு என்னுடைய அறிவுடைய அந்த அந்த வீரியம் எவ்வளவு இருக்கிறது, எனக்கு நான் பரிபூர்ணமாக அறிவை பெற்றவனா அல்லது குறை மதிப்புடையவனா என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்து சொல்கிறாங்களா? இந்த நாலேஜ் உள்ள மனிதர்கள் குறைவாக இன்றைக்கு அதிகமாக சொல்லி பேசிட்டு பாருங்க. இந்த 5 வகையான ஸ்டேஜில் நம்ம வந்தோம். ஒரு நாலேஜ் உள்ள மனிதர் அதிகமாக இருக்காங்களா, குறைவாக இருக்காங்களா? குறைவாக இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார்.
இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த நாலேஜை குர்ஆன் மூலமாக அவர்கள் பெரும்பாலும் பெறவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அக்ஸருஹும் லா யாலமூன், அக்ஸருஹும் லா யுக்மினூன். நிறைய வசனங்கள் இருக்கு குர்ஆன்ல. பெரும்பாலான மனிதர்கள் அறிவை எங்கே தேட வேண்டுமோ அங்க தேடாம இவனா ஒரு அறிவை எழுதி வைத்துக் கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற சில பயன்களை பெற்றுக்கொண்டு நான் அறிவாளி என்று சொல்லிக் கொள்கிறான் என்று அல்லாஹ் பயணங்களில் பேசுகிறார். அப்ப அறிவு என்பது இந்த அறிவை நாம் பெற வேண்டும் முதல்ல குர்ஆன் மூலமாக. இந்த 5 வகையான அறிவு தனி மனிதனுக்குள்ள வந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை சீராக அமைந்து விடும். முதல்ல ஏன்னா பார்க்காத விஷயத்தை நம்புவதற்கு சாத்தியக்கூறுகள் நம் வாழ்கின்ற போதே இருக்கிறது. பார்க்காத விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். மௌத்தா போறாங்க பார்க்கறோம்ல, நம்ம தான் மௌத்தா போறவங்கள பார்க்கிறோம். நம்ம தான் இன்னும் அந்த வேதனை அனுபவிக்கல. ஆனால் வேதனை அனுபவிப்பவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மௌத்தா எவ்வளவு பார்க்குறோமா இழுத்துக்கிட்டே நிற்போம். இழுக்கும் பார்த்துருக்கீங்களா? தொண்டை அப்படி இழுத்துக்கிட்டே இருப்போம். தண்ணி கட்டி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுறது சாதத்துக்கு தான். தண்ணி கடைசியாக ஊற்றுறது அவங்க வச்சுக்காங்க. சில முறையில் பால் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அவங்க பால் ஊற்றுனா டக்குனு உயிர் போயிடுறாங்க. அப்ப நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த பார்த்து கொண்டு இருக்கிற விஷயத்தை பர்ஃபெக்டாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யும் பொழுது நாம் ஏற்கனவே அல்லாஹ்ட்ட நின்றோம். உம்மா வயதில் நம்ம கருவாக இருந்தோம். அல்லாஹ் தான் நமக்கு வளர்த்தாங்க. வந்த பிறகு அல்லாஹ் தான் நம்மளை வளர்க்குறான். அவன் தான் நம்மளை மௌத்தாக்க இருக்கிறான். அதுக்கு பிறகு அங்கே தான் வேதனையா நன்மையான கொடுக்க போகிறான். அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான காலமாக வாழப்போகிற இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. அது சொர்க்கமா நரகமா என்பது. அந்த சொர்க்கத்தை பற்றி இங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நரகத்தை பற்றி நம்மளால் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு மறைவான விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்ற இந்த நாலேஜ் இருக்குமானால் என்ன பிரச்சனை நம்மளுக்கு? இந்த நாலேஜ் உள்ளுக்குள்ள மைண்டுக்குள்ள வந்துட்டா குர்ஆனை படிச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு நினைக்க போறீங்க? கரெக்டாகிடும். நம்ம நல்லா செய்யலாம். படைச்சவனை சரியாக வளைக்கிறோம், நடைமுறைகளை சரியாக சீரமைச்சுக்குவோம், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்றது ஈஸியாக கஷ்டமாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிற மாதிரி வாழ்றது தான் ஈஸி. அல்லாஹ் சொல்லாத மாதிரி வாழ்றது தான் கஷ்டம். ஏன்னா அதிகமான சுவைகளை கையில் எடுத்துக்கொண்டு நான் அப்படியாக போகிறேன், இப்படியாக போகிறேன், அதுவா இதுவான்னு சொல்லி அடித்து கொண்டு அதுக்கு காலத்தை நிறையா செலவு பண்ணிக்கொண்டு அதை வெற்றியும் பெறாமல் தோல்வியும் பெறாமல் அந்தரங்கமாக நின்று கடைசியில் அப்படிதான் கத்த வேண்டியதான். யாரை தன்னா நம்ம பார்த்தனா மற்கதினா ஆதாமா வாதர் ரஹ்மான சதக்கல் முசல்ல சொல்லான்னு யாசில்லை. இப்படி குழப்புவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த 5 ஸ்டேஜுமே நம்மளுக்கு சரியாக புரிகிறது. குர்ஆனை படிக்கும் பொழுது, குர்ஆனை ஓதும் பொழுதும், அதோட அர்த்தத்தை தெளிவாக பார்க்கும் பொழுதும், அதை விளக்கும் போதும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற 5 நிலைமைகள் சரியாக புரிகிறது. அந்த சரியாக புரிகிற விஷயத்தை புரிந்தவர்கள் மக்கள் மத்தியிலே கோடிக்கணக்கான பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் சரியான பாதையில் செல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தவறான பாதையில் செல்லுகிறார்கள். அதனால்தான் ஒருவர் மற்றவரை அழித்து கொண்டும், ஒருவரை மற்றவரை காயப்படுத்திக் கொண்டும், ஒருவர் மற்றவரை கொலை செய்து கொண்டும் அதிகாரத்தை பயன்படுத்தி வீழ்த்திக் கொண்டிருக்கிற காட்சிகள்லாம் காரணம் இந்த ஒரு அறிவு இல்லாத காரணம் தான் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம். அப்போ குர்ஆனை ஏன் நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் பொதுமக்களுக்கு தான் இந்த ஞானம் வர வேண்டும். குர்ஆனை நாம் ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை முறை தான் சரியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் இதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். சுருக்கமாக தான் சொல்கிறேன். புரிகிற அடிப்படையில் விளக்கமாக இதை பேசுவதால் மணிக்கணக்கில் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இருந்த அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி வாழ்ந்த அறிஞர்கள் இதற்கான விளக்கங்கள் எல்லாம் வால்யூம் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 6 நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ள அறிஞர்கள் ஒவ்வொரு வசனத்துக்குமான விளக்கங்கள் என்ற பெயரில் குர்ஆன் வசனங்களை தொகுத்து ஒரு வசனத்துக்கு பல்வேறு வசனங்களை அதெல்லாம் கோர்த்து வைத்து எழுதி வைத்திருக்கால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அவையெல்லாம் இன்றைக்கு பிரபலமாக இல்லை. குர்ஆனையே நமக்கு படிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது அவளுக்கு சுமைகளை நம்ம எடுக்கிறதுக்கான மனிதன் தயாராக இல்லை. ஆகையால் சிறிய அளவில் விளக்கங்களையும் சிறிய அளவில் அந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவர்கள் அறிவை பெறுவார்களா என்று முயற்சி செய்வதற்காக இன்னும் பல அறிஞர்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர்கள் தான் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய மொழிகளில் அந்த அடிப்படையில் நமக்கு அமைந்ததுதான் இந்த வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு அல் குர்ஆனை இது மாதிரி சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஒவ்வொரு பேரும் 5 நிலைமை நினைச்சு பார்த்துங்க. இந்த தாயத்து மூலமா அல்லாஹ் நின்றது, அம்மா வயிற்றுக்குள்ள நின்றது, வெளியே வாழ்றது, அதுக்கு பிறகு போகிறது, இறுதியாக கடைசியாக போகிறது. இதை போயிட்டே நினைச்சுட்டே இருங்க.
நம்முடைய வாழ்க்கை இன்ஷால்லா சீராகிவிடும். தொழில் சீராகிவிடும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சீராகிவிடும், வியாபாரம் சீராகிவிடும், குடும்பம் சீராகிவிடும், மனைவி மக்கள் சீராகி விடுவார்கள். எல்லாருக்கும் இந்த கல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிரச்சனை இல்லை, இதை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றோம். இதை கொடுத்து அனுப்பினாதான் ஒழுங்காக உள்ள வந்து சூரி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ரஹ்மான் நமக்கு தந்த இந்த குர்ஆனை பொக்கிஷமாக நினைத்து அதை ஓதி படித்து விளங்க வேண்டும். இன்னும் மற்றவர்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு துவாவை நாம் புரிந்துமிக்கிறவனால் நாம் செய்து கொள்ள வேண்டும். ரஹ்மான் அந்த வாக்கியத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலகமக்கள் அனைவருக்கும் தந்த அருள் வழங்குவானாக. வாசலுக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு